ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ தான் என் சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இப்போ வந்து காலர் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணலாங்கிறத தான் சொல்லித்தர போகிறேன். டீட்டெயிலாக பாருங்கள். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளவுஸ் வந்து எப்பவும் போல் 1 மீட்டர் தான் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு பேக் கட்டி கட் பண்ணிக்கலாம். இது எப்பவும் போல் 1.5 இன்ச்சுக்கு கீழே வந்து மடிச்செடுக்கிறதுக்கு விட்டுருங்க. ஃபஸ்ட்டு உயரம் வந்து 15 இன்ச் அவங்களுக்கு ஃபினிஷிங் வரணும். சரி, 14 இன்ச் வரணும். ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 14. இது மடிச்சடிக்கிறது. சரி, ஜாயிண்ட்டுக்கு அடுத்தது ஷோல்டர் வந்து 16னா 8 16. ஷோல்டர் வந்து 2ஆக பிரிச்சுக்குங்க. இது காலர் ப்ளவுஸுங்கிறதுனால 1.5 இன்ச் கம்மி பண்ண வேண்டாம். அதே ஹைட்டு இங்கேருந்து 7.5 இன்ச்சு இறக்கிக்குங்க. ஷோல்டருடைய அகலம் வந்து 4.5 இன்ச் வச்சுக்கோங்க. 4.5. பேலன்ஸ் இருக்கிறது நெக்கோட அளவு. இப்போ மார்பு சுற்றளவு வந்து 34 வருது. 34 4ஆக பிரித்தோம்னா 8.5 வச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா லூஸ் அளவுக்கு விட்டுக்கோங்க. போதும். 1/2 இன்ச்சு விட்டிங்கன்னா போதும். அதே மாதிரி இடுப்பு சுற்றளவு 28. 28 4ஆக பிரித்தா 7 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு டாட்டுக்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா உள்ள தையலுக்கு ஒரு 2 இன்ச்சு விட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் தையலுக்கு ஒரு 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே ரவுண்ட் எடுத்துக்க வேண்டியதுதான். நெக்கு வந்து வெட்ட தேவையில்லை. லைட்டாக இந்த இடம் மட்டும் ரவுண்ட் எடுத்துக்கோங்க. ஆம்ஹோல் செக் பண்ணிக்கோங்க. ஆம்ஹோல் வந்து 15. ஆம்ஹோல் ரவுண்டு 15னா இங்கேருந்து 1/2 இன்ச் இறக்கிக்கணும். இறக்கிட்டு இப்படி செக் பண்ணிங்கன்னா 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்குறோம் இல்லையா. 15னா 7.5 15. அதுலேருந்து 1/2 இன்ச்சு 8 இன்ச்சு வரும் ஆம்ஹோல் ரவுண்டு. இது அப்படியே ஸ்கேல் வச்சு ஒரு போட்டு இது வந்து லைட்டாக ஒரு 3/4 இன்ச்சு விட்டிங்கன்னா போதும். லைட்டாக ஒரு 3/4 இன்ச்சு ரவுண்டு. இந்த ஷோல்டர் ஜாயிண்டிலிருந்து இங்கேருந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு இது போதும் பேக் நெக்குக்கு. அவ்வளோதான், பேக் வெட்டியாச்சு. ஃப்ரண்ட்டு ஸ்ட்ரெயிட் கட்டிங் தான் போட போகிறேன். எக்ஸ்ட்ரா இருக்கிறத இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிக்கணும். இந்த கரபாகம் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் வளைஞ்சு வரும். அதனால் அதை நான் சேர்க்க மாட்டேன். நீங்களும் அதே மாதிரி அந்த கரபாகத்தை வெட்டிக்கணும். வெட்டிட்டு ஃபஸ்ட்டு அவுட்லைன்
பேக்கில் என்ன இருக்குதோ அதை அப்படியே வரைஞ்சிக்கோங்க. அடுத்து ஃப்ரண்ட் நெக்கு வந்து 7.5 இன்ச் வேணும் உங்களுக்கு. 7.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு இது ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. பாக்ஸ் போடும்போது என்ன பண்ணணுன்னா, இங்கே என்ன அகலம் கொடுத்துருக்குறோமோ 3.5 இன்ச் இருக்கா, அதே 3.5 இன்ச் இங்கே இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு இந்த இடம் வந்து 3.5 விட்டுருக்கோமா, 3.5 அதே மாதிரி வந்து தையலுக்கு ஃப்ரண்ட்லேயும் ஃப்ரண்ட் அரகு வந்து 3.5 இன்ச் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு இது ஒரு ரவுண்ட் எடுத்துக்கோங்க. ரவுண்ட் எடுத்துட்டு இது ஒரு ஷேப். அடுத்தது பிரஸ்ட் உயரம். பிரஸ்ட் உயரம் வந்து 13.5லேருந்து 1 இன்ச்சு சேர்த்திக்கணும். பிரஸ்ட்டோட இறக்கம் வந்து கரெக்டாக 13.5, அதுலேருந்து 1 இன்ச் சேர்த்தி 14.5 வச்சுக்கணும். 14.5 வச்சு ஃபஸ்ட்டு ஸ்கேலில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த இடம் ஃப்ரண்ட்டு ஊக்கு போடுற இடம் இருக்குது இல்லைங்களா, அந்த இடம் வந்து ஒரு 1.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச்சு மேலே ஏற்றணும். இந்த இடம் வந்து 2.5. டைமண்ட் போட்டு அடுத்து இங்கிருந்து ஒரு 3.25 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து இவங்களுக்கு டாட் என்ன அகலம் பிடிக்கணுமோ, ப்ரஷ்டோட சைஸ் பொறுத்து தான் இருக்குது. ப்ரஷ்டோட அளவு வந்து பெருசாக ஆக இந்த டாட்டோட அகலம் வந்து 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு இப்படி போகும். இப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஒரு 3 இன்ச் வைக்கிறேன். ப்ரஷ்டோட அகலம் வந்து டாட்டோட அகலம் வந்து 3.5 வச்சு டாட்டோட உயரம் 4. இந்த டாட்டுக்கு நேராக வச்சிங்கன்னா ஆம் ஹோல் டாட்டோட அளவு கிடைக்கும். ஆம் ஹோல் டாட்டு இதோட கட் ஆயிடணும். ஒரு 1/2 இன்ச்சு டீப் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரண்ட்டோட அளவு. கட் பண்ணும்போது அந்த பாக்ஸு முக்கோணம் மாதிரி கட் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கேர்வ் விடுங்க. ஃப்ரண்ட்டு இந்த டாட் பிடிக்கும்போது இந்த இடம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கிங்க. இப்படி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கிங்க. இப்படி கிராஸ் கொண்டு போகாமல் இப்படி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கிங்க. ஏன்னா டாட் பிடிக்கையில்
உங்களுக்கு இங்கே துணி வந்து கம்மியாயிடும். அப்போ வந்து துணி பத்தாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்குங்க. அவ்வளோதான். ஜர்க்கா மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டு ரெடி. அடுத்தது ஸ்லீவ். ஸ்லீவ் எப்பவும் போல் தைச்சி திருப்புறதுக்கு ஒரு 1/4 இன்ச் விட்டிங்கன்னா போதும். ஆம்ஹோல் அளவு பார்த்துக்குங்க. சப்போஸ் பத்தலைன்னா தள்ளி போட்டு வெட்டிக்குங்க. ஆம்ஹோல் அகலம் வந்து கம்மியாக இருக்குது, எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வெட்டிக்குங்க. ஒன் சைடு மட்டும் ஜாயிண்ட் வரும். இந்த பொண்ணு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது கை. வந்து கை நீளம் வந்து 10.5 இன்ச் கேட்டிருக்கு ஃபினிஷிங் அளவு. நம்ம என்ன பண்ணணுன்னா 11 வைக்கணும். மேலே ஒரு 1/2 இன்ச் ஏற்றிக்கணும். 10.5 இன்ச்சு இறக்கம் கேட்டிருக்காங்க. அதுலேருந்து 1/2 இன்ச் சேர்த்துக்கிங்க. இந்த ஆம்ஹோல் இறக்கம் வந்து ஆம்ஹோல் கிட்ட இது இறக்கிறது எப்படின்னா, ஆம்ஹோலோட அகலம் வந்து 15 இன்ச் வருதா, 15 4 பிரிங்க. 15 4 பிரிச்சிங்கன்னா இந்த இறக்கம் வரும். இங்கேருந்து ஆம்ஹோல் இறக்கம் வந்து 3.25 வருது. 3.25 இறக்கிடுங்க. இறக்கிட்டு இங்கேருந்து 15னா 15 2 போட்டால் 7.5. கை சுற்றளவு 10.5னா 5.25 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. உள்ள எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2 இன்ச்சு கிளாத்து. இது என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு வரைய வராதவங்க ஃபஸ்ட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு லைட்டாக ஒரு 2 இன்ச்சுக்கு ஒரு ஆர்ச் மாதிரி வரைஞ்சி இப்படி கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு ரெண்டாவது இங்கிருந்து இப்படி. சப்போஸ் வரைய வரல அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட்டு ஒரு சென்டரில் ஒரு கோடு போட்டு அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு 2 இன்ச் ஒரு 1.5 இன்ச் வரைக்கும் இப்படி கொண்டு வாங்க. இப்படி ஆர்ச் மாதிரி வரைஞ்சி இப்படி கொண்டு வாங்க. அப்படி இல்லைன்னா கேவ் ஸ்கேல் இப்போ நிறையா சேல்ஸ் ஆகுது. அந்த ஸ்கேல் வாங்கி வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். சென்டர் ஜர்க்கா போட்டுக்கோங்க. தையலுக்கு ஜர்க்கா போட்டுக்கோங்க. ஜர்க்கா போட்டு 2 பீஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. 2 பீஸ் மட்டும் உள்கை வெட்டுறதுக்கு லைட்டாக கை முடிஞ்சது. அடுத்தது பட்டி வெட்டுறதும் ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு கட்டு பேக் கட்டு ரெண்டையும் இப்படி சமமாக போட்டு பாருங்கள். இந்த ஜர்க்கா கரெக்டாக உட்காருதான்றதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பட்டி எவ்வளோ அகலம் வருது வேணும் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். இங்கேருந்து 3.5 இந்த டாட் பிடிச்சிடுவோமா, 3.5லேருந்து 11 இன்ச்சு வந்து பட்டி வேணும். 11 இன்ச்சு பட்டி வேணும். இங்கே வந்து 11 இன்ச் இந்த ஹைட்டெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. 11 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த ஹைட் எவ்வளோ தேவை, இந்த ஹைட் வந்து கரெக்டாக எவ்வளோ வேணும்னா 2.5 இன்ச் வேணும். மேலே ஒரு 1/2 இன்ச் சேர்த்திக்கிங்க. சேர்த்திட்டு 3.5 இன்ச்சு பட்டி சைடோட அகலம் 3.5 இன்ச்சு வேணும். அதே மாதிரி இங்கேயும் செக் பண்ணிக்கோங்க. 2.5 இன்ச் தேவையாக இருக்குது. 3 இன்ச் வச்சுக்கோங்க.
3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த பட்டியோட அகலம் பெருசாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்க ஒரு 1/2 இன்ச் சேர்த்திக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா கரெக்டாக இந்த மார்க் பண்ண இடத்துல இருந்து அந்த கட் பண்ண பீஸை ஸ்ட்ரெயிட்டாக போடுங்க. ஃப்ரண்ட் பீஸை வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டு இப்படி நேராக போட்டு இதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த இடம் சென்டர். அடுத்தது இங்கே ஜர்க்கா வெட்டி இருக்கிறோம் இல்லையா, இந்த ஜர்க்காவை எடுத்து இந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே எவ்வளோ ஹைட்டு வேணும், 3.5 இன்ச் மார்க் பண்ணோமா, இங்கேருந்து கரெக்டாக அவ்வளோதான் முடிஞ்சது. இதை அப்படியே எடுத்துக்கோங்க. இப்படி நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் கட் பண்ணி தைக்கும்போது கட் ஷேப்பு வந்து கரெக்டாக கட்சின்னு உட்காரும். எனக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் கட் பண்ணி சொல்லி தந்துருக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லரிங் சம்மந்தமான வீடியோஸ் தான் என் சேனலில் போடுறேன். என் சேனலில் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா, புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுதான் கட்டிங் அளவு. ரொம்ப நன்றி. பாய்.